சம்பு சிவசம்பு மாப்பிள்ள, எங்கூட சண்டைக்கு வரதை விட்டுட்டு நான் சொல்கிற சொல்லுடைய உள்ள அர்த்தத்தை பாருங்க மாப்பிள்ள. பக்தி வீட்டிலேருந்து தொடங்குற பக்தி, சாமி கும்பிட்ற பஸ்ஸில் ஏறி கோயிலுங்கிற பஸ் ஸ்டாண்டு போய் இறங்கிட்டீங்க. கோயில் வரைக்கும் உங்கள் பக்தி தொடருது. கோயிலோடு நின்றுடுச்சோன்னு சொல்கிறேன். கோயில் எதுக்கு இருக்குது? நாம் நமக்குள்ளே இருக்கிற கடவுளை உணர்ந்து கடவுள் நிலையை அடைந்து கடவுளோடு கலந்து பிறவாத பெருநிலையை அடைய வேணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக கோயில் படைக்கப்பட்டது. அந்த நம்மளுக்குள்ளே இருக்கிற கடவுளை உணர்ந்து நாம் கடவுளோட ஐக்கியமாகறதுக்கான பயிற்சியும் முயற்சியும் வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த செட்டப்லாம் இருக்குது. விரதம், நோம்பி நொடி, கோயில், ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு வகையான பூஜைகள், ஸ்தல விருட்சம், அபிஷேக ஆராதனைகள், அபிஷேகத்துக்கான மூலப்பொருள்களுடைய வேறுபாடு எல்லாமே. நீ உங்களை பஸ் ஸ்டாண்டு வரை கோயில் வரைக்கும் தான். கோயிலை தாண்டி பக்திக்கு நீங்கள் வரமாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறேன். இது கோயில் வரைக்கும் இருக்கிற பக்தி. தொடர்ந்து எத்தனை பிறப்பு எடுத்தாலும் நீங்கள் கோயில் வரைக்கும் தான் போவீங்க. கோயிலை தாண்டி வெளியே வரவே மாட்டீங்கிற பக்திங்கிறது கோயில் இல்லாமையே நமக்குள்ளேயே வருங்கிற. கோயில் ஒரு வழிகாட்டி, ஒரு பஸ் ஸ்டாண்டு மாப்பிள்ள. அது வரைக்கும் போயிட்டோம். அடுத்து நம்ம எங்கே போகணும்? மோட்சத்தை அடையணும், பிறவா பெருநிலை அடையணும், இறைவனை நேரடியாக உணரணும். அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் வேணுங்கிற. நீங்கள் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே தங்கி பஸ் ஸ்டாண்ட்லேயே வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டு தான் உள்ள பக்தியிலேயே உச்சம்ங்கிறீங்க. ஆனால் பக்தியினுடைய தொடக்கம் வீடு, அது போய் சேர வேண்டிய இடம் போய் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் தான் வந்திருக்கிறீங்க. கோயிலுங்கிறது பக்தியினுடைய நிறைவான உச்ச எல்லை அல்ல. அது பல வகையான மனநிலையில் இருக்கிறவங்களையும் உடல்நிலையில் இருக்கிறவங்களையும் சரி பண்ணி ஒரு ஃப்ரீக்வன்சிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துறதுக்கான முயற்சிக்காக படைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது தான் கோயில். இதை புரிஞ்சுக்குவாங்கிற. என் கூட நீங்கள் சண்டை கட்டுங்க, தப்பில்லை. எனக்கும் வேலை வெட்டி ஒன்றும் இல்லை. நீங்கள் கூப்பிட்டா நான் பேசிகிட்டு இருக்கிறேன். சம்போ சிவசம்போ. ஆண்டவன் விட்ட வரைக்கும் பேசுவோம், வாயுள்ள வரைக்கும் பேசுவோம். அப்புறம் ஆண்டவன் எப்போ நீ பேசாமலுன்னு சொல்கிறோன்னா அப்புறம் கப்புன்னு உட்காந்துக்கு போகிறோம். அப்புறம் என்னமோ படத்தில் நாசர் சொல்கிற மாதிரி பேக்கேஜிங் அந்த சிஸ்டம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தன் கொடுத்தேன் பேசுதுன்னு என்னமோ. அப்புறம் லைனில் வந்து நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரு கூடயும் நான் யாரையும் மறுக்கல மாப்பிள்ள. இல்லை வேண்டாம் பொய்ன்னு சொல்லலை மாப்பிள்ள. நம்ம கோணம்னு, நம்ம நோக்கம்னு, நம்ம எதையும் அடைகிறோம், அடைஞ்சிருக்கிறோமா, ஏன் அடையலை அப்படிங்கிற கேள்வி தான் கேட்குறேன். அன்பும் ஆசீர்வாதமும். சம்போ சிவசம்போ. ஓம் நமச்சிவாய.